வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 6 வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு: இருவேறு காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தென் இந்தியாவின் நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து இன்றைக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கும் மழை பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மதியத்தில், அதாவது கேரள எல்லையோரம் கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில் மழை பொழிவு தொடங்கி திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில் தீவிரமடைந்து மடத்துக்குளம் மற்றும் பழனி, உடுமலைப்பேட்டை தெற்கு, திருமூர்த்தி, மானுப்பட்டி, தளி மற்றும் பொள்ளாச்சி தெற்கு, உடுமலைப்பேட்டை தெற்குக்கு நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலைக்குள் கொடுக்க இருக்கிறது. அதேபோல் கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, கோயமுத்தூர் மாநகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியும் மேற்கே இருக்கக்கூடிய பகுதியும், கேரள எல்லையோரமும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயமுத்தூர் மேற்கு வடக்கு மேட்டுப்பாளையம், துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதேபோல் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு அவினாசி, திருப்பூர் வடக்கு பகுதி அவினாசி பகுதி மற்றும் அப்படியே நம்பியூர், அப்படியே கர்நாடக எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு மாவட்ட வனப்பகுதிகள் வரைக்கும், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், பன்னாரி போன்ற பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கும் தீவிரமடைந்த மழையும், பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து இன்று மாலை மேற்கு மாவட்டங்களில் சற்று பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் தீவிரமடைந்து அந்த மழை பொழிவானது நாமக்கல், சேலத்திலிருந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, மேலும் பெரம்பலூர், அரியலூர், கடலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இன்றைக்கு மாலை, இரவு, முன்னிரவு இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரம் வரைக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். இறுதியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நள்ளிரவு நாளை அதிகாலையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு கனமழை பொழிவு இன்றைக்கு கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி, அவினாசி பகுதி, அப்படியே ஈரோடு மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள், பெருந்துறை, ஈரோடு, பவானி உட்பட தெற்கு பகுதி, மொடக்குறிச்சி, ஈரோடு, கரூர் மாவட்ட எல்லை பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் காற்று பகுதிக்கும் மழை பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த திருப்பூர் மாவட்ட மைய காற்று பகுதியாம் அந்த பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, இந்த குண்டடம் பகுதிகளிலையும், காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரி மலை பகுதிகளில் ஒருவேளை குறைவாக பெய்தாலும் அல்லது ஒதுக்கினாலும் நாளைய மறுநாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இன்றைய ஒதுக்கும் இடத்தில் நாளையும் இதே அளவு மழைப்பொழிவு தெரிகிறது. ஆகையின் காரணமாக இன்றைக்கு ஒதுக்கினால் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கிலிருந்து மழைப்பொழிவு கிழக்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இரவிலும் நள்ளிரவிலும் அதிகாலையிலும் கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய மழைப்பொழிவு டெல்டாவில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் மீண்டும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னைக்கு நேற்றைக்கு மாலையிலேயே நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு சுற்றுமழை வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்தம் புதுச்சேரியிலிருந்து இந்த வடவுள் மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கு மாலையே புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த மழை பொழிவு தொடர்ந்து அப்படியே நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஒதுக்கி அதிகாலை வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு. அதே போல ஆக இன்றைய மழை பொழிவு நேற்றைய பரப்பை விட கூடுதலாகும் என்பதில் மாற்றமில்லை. காற்று பகுதிக்கும் மழை உண்டு. தென் மாவட்ட காற்று பகுதிக்கும், தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும், எல்லா மாவட்ட பகுதிகளுக்குமே மழை இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். இன்றைக்கு மழை பரப்பு கூடியிருக்கும். நாளைக்கும் இதேபோல் மழை பொழிவு வாய்ப்பு சாதகம் இருக்கிறது.
இன்றைக்கு 6, நாளை 7. 8ஆம் தேதியும் மழை வாய்ப்பு இதே அளவு இருக்கிறது. 9ஆம் தேதி சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இதில் பாதியாவது இருக்கும் போல் தெரிகிறது 9ஆம் தேதி. ஆக 9ஆம் தேதி மாலை இரவு வரைக்கும் இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது. 10ஆம் தேதி மழை விலகும். ஆக இன்றைக்கு தேதி 6, 6ஆம் தேதியிலிருந்து 7, 6, 7, 8, 9 4 நாட்களுக்கு இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது தீவிரமடைந்து அது கர்நாடக கரையோரத்திற்கு சென்று மங்களூருக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மகாராஷ்டிரா மாநில கடலோர பகுதிகளுக்கு கோவாவிற்கு வடக்கே சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால இதில் ஒரு 10 நாள் எடுத்துக்கொள்ளும் என்பதனால இது அப்படியே வட உள் மாநிலங்கள் வரைக்கும், அதாவது டெல்லி வரைக்கும் கூட இது காற்று சுழற்சி நகர்ந்து பருவமழையை முன்னெடுத்து செல்லும். அல்லது முன்பருவமழையாக சென்று அடுத்த சுற்றுல அது பருவமழையை முன்னெடுத்து செல்லும். ஆனால் பருவமழை டெல்லிக்கு இப்பொழுது தொடங்காது. இருந்தாலும் மும்பை வரைக்கும் இப்பொழுது தொடங்கிவிட்டு பிறகு ஜூலையில் பருவமழையை டெல்லியை தாண்டி முன்னெடுத்து செல்லும் அளவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு 9ஆம் தேதி வரை கொடுத்து 10லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்கும். இடைவெளியில் வெயில் வராது. வெயில் வந்து விடுமோ என்ற அச்சம் வேண்டாம். வெயில் வராது. மேற்கு காற்று வீசும், குளிர்ந்த காற்று வீசும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று, கணவாய் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வலுவாக பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில் நுழைந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், ராமநாதபுரம் வரைக்கும் வரும். ஆனால் அந்த காற்றால் மழையானது ஒரு வாரத்திற்கு தடையாக அமையும். இருந்த போதிலும் காற்று தடுக்கக்கூடிய இடமாகிய கொடைக்கானல் மலையோட கிழக்கு பகுதி, நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இந்த பகுதியில் மழை இருக்கலாம். ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாமே தவிர பரவலான மழைப்பொழிவு இனிமேல் உறுதிப்பட மழைப்பொழிவு என்பது 9ஆம் தேதி வரை இருக்கிறது. அதற்கு மேல் 9லிருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் கூட மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் இருக்கும், மிக குறைவான பரப்பில் இருக்கும். இதமான வெப்பம், மேற்கு காற்று இருக்கும். மேற்கு காற்றுனா சாதாரண இந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று உங்களுக்கு தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவ காலங்களில் வீசக்கூடிய காற்று, இந்த காற்று இருக்கும். அது கேரளாவிலிருந்து வரக்கூடியது. இதனால் அச்சப்பட தேவையில்லை. குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும். ஆக 9ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இதனால் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. ஒதுக்கித்தான் இருக்கும். சில இடங்களிலே பலத்த கனத்த மழை இருக்கும். அருகிலே ஒதுக்கி இருக்கும், அருகிலே குறைவாக இருக்கும். இதை நீங்கள் திட்டமிட்டு கொண்டு உங்களுடைய பணியை வகுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் தேதி அதாவது 9, 10 தேதிகளில் சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை. சுப நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மழையாக இருக்கும். ஒதுக்குதல் என்பது கூடுதலாக இருக்கும் 9ஆம் தேதி. 10ஆம் தேதி முற்றிலுமாக ஒதுக்கிவிடும். 10ஆம் தேதி மழை வாய்ப்பு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பணிகளுக்கு, விவசாய பணிகளுக்கு ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் என்பதனால் நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்ற நல்ல தகவலையும் அறிவிக்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.